ஹலோ மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எந்த காலேஜ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிஐஇடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். இது பார்த்தீங்க அப்படிங்கிறது சிஐஇடிங்க. இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சிஐடி அப்படின்னு சொல்லி ஒரு கோயம்புத்தூர்ல இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் சரிங்களா. அந்த காலேஜ் இல்ல, இது வந்து சிஐஇடி. ஓகே, இப்போ வந்து இந்த காலேஜ்ல எது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, முக்கியமா பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறது தான் மேஜரா நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி பேசிக்கான சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த சிஐஇடி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஏஐசிடி அப்ரூவ்டு அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் ஆயிருக்கக்கூடிய காலேஜ், நேக்ல ஏ கிரேட்ல இருக்கக்கூடிய காலேஜ் தான். அண்ட் ஸ்டாண்டர்டான ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய கல்லூரிகள்ல கோயம்புத்தூர்ல இதுவும் ஒரு முக்கியமான காலேஜ் தான் சிஐஇடி. அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா இந்த காலேஜுக்கும் உங்களுக்கு இந்த காலேஜ்ல சீட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா என்ன கட் ஆஃப் இருந்தா சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ்க்கு குறைஞ்சது 160 170 இந்த கட் ஆஃப்க்கு மேல இருக்கிறப்பதான் ஓசி கேட்டகரி இல்லைன்னா பிசி ஸ்டூடெண்ட்ஸ் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா. 160 170 இந்த கட் ஆஃப்க்கு மேல இருக்கணும் கண்டிப்பா. அப்பதான் இங்கேயும் வந்து சீட்ஸ் கிடைக்கும். இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா கோவை கலைமகள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. அண்ட் கோவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி, அப்புறம் இந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஆக்சுவலா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் இந்த 3 கேம்பஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கறத பார்த்தலாம். யூஜி கோர்சஸாக பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் அண்ட் சிவில் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எது மாதிரியான கோர்சஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் இருக்கு, இசிஇ இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல பார்த்தீங்கன்னா விஎல்சி டிசைன் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் இருக்கு. ஐடி மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் இந்த கோர்சஸ் எல்லாமே இருக்கு. பிஜியில் என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஓகேங்களா. இது மாதிரியான கோர்சஸ் எல்லாம் இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி தான் நம்ம மேஜராக நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு காலேஜ்லேயும் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம வீடியோஸில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2025ல 7.2 எல்பிஏ வந்து சேலரியில் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகியிருக்கிறத ஸ்க்ரீனில் காட்டியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் 2025ல ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் மெத்தடாலஜிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரில் உங்களுக்கு கம்யூனிகேஷன் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் ஒர்க் ஷாப் ஆக்டிவிட்டீஸ் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துடும். செகண்ட் இயரில் நாலேஜ் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. தேர்ட் இயர்லேருந்து ஸ்பெஷலைசேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும், ஃபோர்த் இயர் ஃபைனல் இயரில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஓரியன்டேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது மாதிரியான பேக்கேஜஸ் வந்து சேலரி 2024 லாஸ்ட் இயரில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 23-24 பேட்ச் பொறுத்த வரைக்கும் சேலரி பேக்கேஜஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சேலரியாக 20 எல்பிஏ வந்து கொடுத்துருக்காங்க. 20 லட்ச ரூபா சம்பளம் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படிங்க சொல்லியிருக்காங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 10 to 20 சேலரி பேக்கேஜஸ் வந்து ஆவரேஜாக கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் ஆஃபர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். 22-23 பொறுத்த வரைக்கும் எது மாதிரியான கம்பெனிஸ் வந்து எவ்வளோ சேலரி பேக்கேஜஸ்ல ஸ்டூடெண்ட்ஸை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க. 23ல பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் 46, அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆஃபர்ஸ் 232 அப்படிங்க சொல்லியிருக்காங்க 2023ல. எது மாதிரியான கம்பெனிஸும் அண்டு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸை வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணாங்க, அதாவது ஆஃபர்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதும், எவ்வளோ எல்பிஏல வந்து சேலரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சேலரி பேக்கேஜஸ் சொல்லலாம். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 3.5க்கு மேலே ஆவரேஜ் சேலரியாக கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும். 7.5 வரைக்கும் சேலரிஸ் இருக்கு. இது வந்து 23 பொறுத்த வரைக்கும் இந்த டேட்டான்னு சொல்லலாம். 22ல பார்த்தீங்க அப்படின்னா எது மாதிரியான கம்பெனிஸ் வந்திருக்காங்க அண்ட் எவ்வளோ சேலரி பேக்கேஜஸ்ல பிளேஸ்மெண்ட்ஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா. அஃபீஷியலாக இந்த காலேஜில் எவ்வளோ பிளேஸ்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணியிருக்கேன். அதனால பாருங்க எவ்வளோ சேலரி பேக்கேஜஸ்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, ஃபர்தரா உங்களுக்கு இந்த காலேஜில் அட்மிஷன்ஸ் வேணும், இங்கே இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, ஃபர்தராக கவுன்சிலிங் சம்மந்தமாக டவுட்ஸ் இருக்குது அதை கிளியர் பண்ணிக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸை
கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ட் புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.